கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. எல்லாரும் லைஃப்ல ஒரு நியூ சேஞ்ச் என்ன டிராவல் கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. பீச் வியூ ரெசார்ட்னு சொன்னாங்க கைஸ். ஆனால் இங்கே பார்த்தா சுடுகாட்டு வியூ ரெசார்ட்டாக இருக்கு கைஸு. பாண்டியில் வந்து 3 புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கார்த்திக், மனோ, சங்கீத். என்ன இங்கே வந்து ஹைலைட்னா 3 பேருமே இவர் வந்து 22, 24, 27 பாய்ஸ் கேங் பிளேஸ். இதில் என்ன ஹைலைட்னா இவங்க 3 பேர் வந்து 6 மாதமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. வேறு கிளாஸு, வேறு இயரு. ஆனால் 3 பேர் ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. ரொம்ப பயங்கரமான வைப்பில் இருக்காங்க. எல்லாருமே வைப்பாக இருங்க. ட்ராவல் பண்ணுங்கள். இவங்க வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஹிமாச்சல், ராஜஸ்தான். நீங்கள் எதனா அட்வைஸ் சொல்லணும்னா கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. எல்லாரும் லைஃப்ல ஒரு நியூ சேஞ்ச் என்ன கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. நீங்க உங்களையே வந்து புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களோட பழைய திங்க மறந்துட்டு ஒரு நியூ பர்த் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கீப் டிராவலிங். மொட்டை மாடல ஸ்விம்மிங் பூல் வச்ச கீழே ஈரமாகாதா ஒழுகாதா பார்க்கலன்னா பார்த்துக்கலாம். ஃபைனலாக பைக் கிடச்சிச்சு. எல்லாம் நடக்கும், பொறுமையாக இருந்தால் எல்லாம் நடக்கும். கைஸே இதான் நம்ம ரூமு. இங்கே சரியான ப்ளஸ் என்னன்னா எங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட ஓடிடி இருந்ததுனால நல்லா மூவிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமு. அதாங்க நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், நம்ம தான் கேட்கணும். ஆக்சுவலி இந்த ரூம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. எங்களுக்கு 1200 இந்த ரூம் கிடச்சிது. 2 பேர். இந்த ஒரு பெட்டில் ஒருத்தர் ஃப்ரீயாக பார்த்துட்டேன், இந்த ஒரு பெட்டில் நான் ஃப்ரீயாக பார்த்துட்டேன். பட் ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸே. ஆரோவில் உள்ளே வந்துட்டோம், போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு ஆரோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுற இடம் ஆரோவில்ல வந்து மியூசிக் கார்டனா சவுண்டு கார்டன். அந்த கார்டனில் போயிட்டு கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஐ லவ் மியூசிக். நான் மியூசிக் லவர். நீங்களும் மியூசிக் லெவலாக இருந்தால் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மியூசிக் லவர். நான் ஃபஸ்ட்டு போகிற இடம் மியூசிக் கார்டன். ஓகே கைஸே, ஃபைனலாக நம்ம வந்து சவுண்ட் கார்டனுக்கு வந்துட்டோம். அது சவுண்ட் கார்டில் தான் இருக்கும். இங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ரியலி அமேசிங்காக இருக்குது. என்னால் எப்படி வீடியோ போட முடியும்னு தெரில, பார்க்கலாம். நடுவில் 2-3 இல்லை. கைஸ், ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். இது ஒரு கல் தான். ஆனால் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது கல், இது கீழே கல் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பி இருக்குது. மியூசிக் மட்டும் கேளுங்க. அந்த கல்லை அப்படியே கொட்டிடும். இது ஆக்சுவலி ஃபைபர் ஸ்டோனு. உள்ள கம்பி வச்சுருக்காங்க, நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செல்ஃப் டாக் மாதிரி. நீங்கள் உள்ளே போய் ஹம் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரிப்பீட் ஆகும். லைக் நீங்கள் உள்ளே எது பேசினாலும் அது உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணும், செல்ஃப் டாக் பேசணும் அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் ஒவ்வொரு முயற்சிக்கிறவங்களும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
இருக்கிறதுலே இதெல்லாம் அல்டிமேட் ஆக்சுவலாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மார்பிள் ஹோல்ஸ் பண்ணி உள்ளே எதாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்து எதுவுமே இல்லை, நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று சொல்ல நினைச்சேன். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்டை வாஷ் பண்ணணும். இது தண்ணி அழுக்காக இருக்குது, அதனால் இதை தொட மாட்டேன். தண்ணி நீட்டாக தண்ணியை நல்லா வெட் பண்ணிக்கிட்டு nice. நீங்கள் இதை ஃபீல் பண்ணணும்னா யூ ஹாவ் டு உங்கள் அக்சசரிஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் அதை பண்ணணும், அதர்வைஸ் ஆப்ஷன். ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு எல்லாமே பிஸியாக இருக்குது, எதை யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஸோ ரப்பிங் ஸ்டோன் போகலாம். இது ரப்பிங் ஸ்டோன். இந்த கல் எடுத்து ஃபுல்லாக சேர்ந்து ரோல் வந்து இதை பார்க்கும்போது ஒரு 90s 80s வந்து கார்ட்டூன்ஸ்க்கு மியூசிக்கில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று எனக்கு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. இது மியூசிக்கல் போர்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ கேன் ப்ளே லைக் திஸ். இது ப்ளே பண்ணலாம். அப்புறம் இந்த ஹோட்டலில் டிஃபன் வேணால் மணி அடிக்கலாம். Then drum. அவ்வளோதான் இருக்கிறதே, இதுதான் அல்டிமேட். ஸோ இது வந்து ஒரு அமேஸ் கேமு. இது மேலே ஏறி இந்த கேமை நம்ம ப்ளே பண்ணலாம். தெரியுது அவங்களுக்கு இந்த பால் எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கலாமா? இது பாருங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இது ஆக்சுவலி 300 கிலோ வரைக்கும் தாங்கும். நம்ம கப்புள்ஸாக கூட இது விளாடலாம். நமக்கு விளையாட்டுன்னு வந்துட்டா நாங்கள்லாம் வெறித்தனமாகிடும். என்ன
பேலன்சிங் இருக்காது, அதனால் ஃபைனலி கேம் டன். ஆக்சுவலி இது மெட்டல் தான் மேட்ரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படத்துலலாம் ஓப்பனிங் சீன் வரும்ல, அப்போ டேங் 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 டேங்னு வரும். அப்படியே இந்த சைடு வந்தால் இங்கே இதில் என்ன சவுண்ட் பார்க்கலாமா? பைத்திய இரிட்டேட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப. இது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் படம் மியூசிக்கு. ஆக்சுவலாக இது மெட்டலு, இது அலுமினியம் பைப்பு, இது வுட்டு. வெட்ட மாட்டேங்குது. வுட்டில் கூட மியூசிக் வருது. ஆக்சுவலாக 3 ஐட்டம்: ஸ்டீல், அலுமினியம், வுட். ஸோ நம்ம ஸ்டீல் மியூசிக்கும் பார்த்துருப்போம், அலுமினியம் மியூசிக்கும் பார்த்துருப்போம், வுட்டு மியூசிக்கும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு லித்தோஃபோன். இது பேர் லித்தோஃபோன். பேர்லாம் தெரியாது, மியூசிக் வாசிக்கிறேன் என்ன பாருங்க. பாலே இங்க வேகல பாயாசம் கேக்குதா. Let's rock. மேலே வந்து மார்பிள், அடியில் ஸ்டீல். ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டீல் தான். அந்த ஹாலோ ஒரு மெடிடேஷன் மியூசிக்கில் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும். அவ்வளவுதான். இது ஒன்று. இது பேர் முக்கியமாக சொல்லி ஆகணும். இது பேர் என்னன்னா ஓஷன் சவுண்ட். அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க. நம்ம பீச்சில் உட்கார முன்னாடி சவுண்டு. இதுதான் இருக்கிறதுல சிறான அல்டிமேட்டான விஷயம். இது பூச்சி இழுக்கலாம் கூடாது. சத்தம் வரல. அது முறுக்கி விட்டா உள்ள வந்து இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஒரு இரும்பு பைப்பு தான். இன்னொன்று எதுக்கும் தெரியல.
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபைனலி இங்கே வந்து ப்ளே கூட பண்ணலாம். ஃபுட்பால் எல்லா கேமும். இதோட கால் எங்க? இது வந்து ஒரு இது ராஜா வரார் 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 அப்படி இல்லாமல் இது ஒரு ஹீலிங் திருப்பி அலுமினியம் பிளேட் இது ஆக்சுவலாக. பிளேயிங் ஏரியாலாம் இருக்குது. ஆக்சுவலாக 45 மினிட்ஸ் எப்படி போச்சுனே தெரியல. 1 hour இது. நான் வந்து 45 மினிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக ஆரோவில் வந்தீங்கன்னா இந்த சவுண்ட் கார்டனை என்ஜாய் பண்ணி ஆகணும் நீங்கள் டெஃபினட்டாக. இது சவுண்ட் வாய். வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ. வாசிப்பது உங்கள் யாஷ் பென்சன். திருப்பி டிக். நீங்கள் மியூசிக் கார்டன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. 2 பேர் வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 இல்லை 4 பேர் வந்தால் தான் மியூசிக் கார்டனை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு 3 பேர் இடத்துல போய் கேட்குறது, 2 பேர் இடத்துல வாசிக்கிறது, சில விஷயத்தை ஃபீல் பண்ணனா எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணனா யூ ஹாவ் டு கம் வித் 3 or 4 members. Otherwise you have to make friends on there. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அப்படி தான் என்ஜாய் பண்ணேன். பட் என்னால் ஃபீல் தான் பண்ண முடிஞ்சது, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இது சவுண்ட் வாய். வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ. வாசிப்பது உங்கள் யாஷ் பென்சன். திருப்பி டிக்.